பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிற நாம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியா, தேவனுடைய அபிஷேகம் நம்மை நிரப்பும்படியா, இந்த வருடத்தினுடைய முதல் வாரத்தினுடைய முதல் நாள் காலையில் தேவ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்தி ஆராதிக்க தேவனுடைய பெரிதான கிருபை நம்மை அபிஷேக தைலத்தினால் நிரப்பும்படியா, ஆண்டுடைய மகிமை இந்த இடத்தை மூடும்படியா நன்றியோடு கூட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Glory, hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வருடத்தினுடைய 2025 வருடத்தினுடைய முதல் வாரம் முதல் ஞாயிற்றுக்கிழமையினுடைய முதல் நாள் காலையில் தேவ சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் கிருபை செய்தபடியினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஆராதனை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனை உமக்கு ஏற்புடையதாய் இருக்கட்டும். நீ சுகந்த வாசனையாய் முகரும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போடும் ஆண்டவரே. வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். வந்து கொண்டிருக்கிற துரிதமாய் கொண்டு வரும் எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி சகலவற்றையும் கர்த்தரே பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. எருசலேமே, கோடி தன் குஞ்சுகளை எச்சணைக்கும் ஏக்கத்தின் குரல் கேட்டே, தாய் பறவை துடித்திடும் பாசம் கண்டே, தாவரமா சிறகினில் தஞ்சமானே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, கனிவான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஜீவதேவன் நகரினில் குடி புகுந்தே, சீயோன் மலை சீருக்கு சொந்தமானே, நீதி தேவன் நீளடி சிரம் புதைந்தே, நீதிமான்கள் ஆவியில் மருவி நின்றே. மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, மேலான எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. சர்வசங்க சபையினில் அங்கமானே, சர்வலோக நடுவரின் அருகில் வந்தே, பரிந்துரைக்கும் இரத்தத்தில் மூழ்கி நின்றே, பரிவாரமாய் தூதர்கள் நாடி நின்றே. ஆஹா என் எருசலேமே, ஆஹா என் எருசலேமே,
எருசலேமே, சாதீன எருசலேமே, சாதீன எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே, தண்ணீர் யாவும் கனிவோடு துடைத்திடுவா, என்ன மகன் ஏக்கங்கள் தீர்த்திடுவா, மரணமில்லை மனநோயின் துயரமில்லை, அலறலில்லை அழுகையின் சோகமில்லை. தலைநகராம் எருசலேம், தலைநகராம் எருசலேமே, தலைநகராம் எருசலேமே, பரலோகம் விட்டிறங்குதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே, அலங்கார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஆமென் அல்லேலூயா. அப்படியே எழுப்பி நின்று ஆராதிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு கரங்களை உயர்த்தி கடந்த ஆண்டு முழுவதும் அற்புதமாக நம்மை பாதுகாத்தார். அந்த 12 மாதமும் 365 நாட்களும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தினார். இந்த ஆண்டின் முதல் வாரத்தினுடைய முதல் நாள் காலையில் தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு ஆடி பாடி கொண்டாடும்படியாக தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொண்டதான ஏராளமான நன்மைகள் உபகாரங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை உயர்த்தி அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் வந்திருக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் என் பலன், நீர் என் கோட்டை, நீர் என் ரட்சண்ய கொம்பு. ஆண்டவரே நன்றி 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 ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரே நம்முடைய பங்காயிருந்து நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இருக்கிறார். ஆளுகையும் தந்திருக்கிறார், ஆராதிக்கவும் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அந்த உன்னதமான தேவன் பரிசுத்தர், அவர் ஒருவரே பரிசுத்தர். 1000-10,000 தூதர்கள் அவரை பரிசுத்தர் 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 என்று போற்றி துதிக்கிற அந்த உன்னதமான தேவனை நாமும் ஆராதிக்க முடியா. 2 கரங்களை உயர்த்தி அவர் ஒருவரை துதிக்க பாத்திரர். He is worthy of all praise. He is the only person worthy of all praise. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். Glory, hallelujah. ஆண்டவரே தேவ வீட்டின் நன்மையினால திருப்தியாகி இந்த ஆராதனை விட்டுட்டு போகணும். இப்போவும் ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகம் என் மேலே இறங்கட்டும். ஆண்டவரே நீர் எங்களை தொடுங்க. ஆண்டவரே என் வியாதி நீங்கட்டும், என் போராட்டம் நீங்கட்டும், என்னுடைய உள்ளத்தினுடைய ஆண்டவரே வலி, ஆண்டவரே ஏதோ ஒரு காயம் ஆண்டவரே என்னை ஆண்டவரே வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அந்த காயம் இப்போது ஆற்றப்படட்டும். எண்ணெய் பூசி காயங்களை ஆற்றுகிற தேவன் ஆண்டவரே போதும். ஆண்டவரே எங்கள் காயங்கள் ஆறும்படியா உம்முடைய அபிஷேக தைலம், அபிஷேக தைலம் எங்கள் மேல ஊற்றுங்க ஆண்டவரே. நன்றி நன்றி ஆண்டவரே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிற, நான் சவுலை தள்ளினதுக்காக நீ இன்னும் எவ்வளவு நாட்கள் துக்கமாக இருப்பான். உன்னுடைய தைல கொம்பை எடு, அதை நிரப்பு. தைல கொம்பை நிரப்பி அதை ஈசாயின் வீட்டுக்கு போ. அவனுடைய குமாரர்கள் ஒருவனை நான் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணுவேன். ஆண்டவர் தள்ளிட்டாரு.
ஆனால் சவுல் இன்னும் ராஜாவாக தான் இருக்கிறார். அப்படி சாமுவேல்கிட்ட சொல்லும் போது, ஐயோ சவுல் என்னை கொன்று போடுவானே என்று சொல்லுகிறார். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், நீ யாரை அபிஷேகம் பண்ணணும் நல்லா சொல்லலை, ஈசாயின் வீட்டுக்கு போ. 7 பேர் கடந்து போனாங்க, கர்த்தர் யாரையும் தள்ளி எடுத்துக்கொள்ளலை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் ஆடுகளை பொறுப்பாய் மேய்த்து கொண்டிருக்கிறார். தகப்பன் மறந்து போனார். அப்படியே எண்ணமெல்லாம் என்னுடைய மூத்த பிள்ளைய ராஜாவாக்கிட மாட்டாங்களா, 2வது பிள்ளைய ராஜாவாக்கிட மாட்டாங்களா, 3வது பிள்ளைய ராஜாவாக்கிட மாட்டாரா என்ற எதிர்பார்ப்பு ஏமாற்றம்தான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒருவன் உண்டு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் ஒரு உண்டு. ஆண்டவரை இன்றைக்கு ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மக்களாய் நம்மை மாற்றும்படி கரங்களை உயர்த்தி நன்றியோடு துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory, hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவன் இதுவரைக்கும் நம்மை காத்து வந்திருக்கிறார். இனி அவரே காக்க வல்லவர். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். Thank you.
சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவாத தேவன், மறவேன் முழு இதயத்தோடு. நன்மைகள், ஆமென், ஆமென், ஆமென். துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமென். Glory, glory, glory. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, என் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளங்கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், ஆமென். கரங்களை தட்டி. ஓ, லா காரபா, ராபா, தாராமா. ஆமென், ஆமென். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமென். ஓ, glory, glory, Jesus. கரங்களை தட்டி. ஜீசஸ், ஆண்டவரே, நீர் ஒருவர் மாத்திரம் நல்லவர். ஆண்டவரே, தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எங்களை மறவாத தேவன், எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவன், ஏந்தி சுமந்து காத்த தேவன். கரங்களை தட்டி. ஆமென். எங்களை ஏந்தி சுமந்து காத்த தேவன் நீர் ஆண்டவரே. ஓ, glory, glory, hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வருடத்தினுடைய முதல் வாரத்தின் முதல் நாள் காலையில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து விடுதலையோடு கூட ஆராதிக்க, மகிழ்ச்சியோடு கூட ஆராதிக்க, ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு ஆராதிக்க ஆண்டவரை நம்மை மகிமைப்படுத்தினபடியினால கர்த்தரை ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் தன்னிகரற்றவர், நிகரே இல்லாதவர், இணையில்லாத இனிமையுமானவர், 10,000களில் சிறந்தவர். அவரை போற்றி, அவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே நீர் இரக்கமுள்ள தகப்பன், ஆண்டவரே மனதுருக்கமுள்ள தகப்பன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Glory Jesus.
இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யன் நீர். நிகரே இல்லா தேவன் நீர், இணையில்லாத இனிமையும் நீர். இரக்கம் செய்யும் தகப்பன் நீர், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடு, கரங்களை உயர்த்தி அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். ஆமென். எல்லாரும் ஆராதிப்போம். இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்திடுவேன். நிறைவும் நீர், எந்த ஜீவ அப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் மேகமும் நீர். குறைகள் போக்கிடும் நிறைவும் நீர், என் ஜீவ அப்பமும் நீர். சிறகின் நிழலாய் கூட வரும் எங்கள் மகிமையின் தேவமும் நீர். ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவாமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த அற்புதமான தேவன் நம்மை அற்புதமாய் நடத்தினாரே. ஓ glory. அவருக்கு எல்லா புகழும் கனமும் மகிமையை செலுத்தி எல்லாரும் உயர்த்திடுவேன். என்னை அற்புதமாக்கின இயேசுவையே எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை கூட்டங்கள் பாடிடும் வல்ல நாமே. யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற வல்ல நாமமே. ஓ glory. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றி துதிக்கிற உன்னதர் கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். எல்லாரும் சேர்ந்து யாவரும் விழுந்து வணங்கிடும் இணையற்ற கோலினை உடையவரே மரண கூறினை உடைத்து எழுந்தின சிங்கமே பாதாளத்தின் திறவு கோலினை கைகளில் உடையவரே. கரங்களை உயர்த்தி எல்லாரும் அந்த வரிகளை பார்த்து பாடுவோம். ஆராதிப்போம். எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன். எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவரை ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன். என்னை
Glory. எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவர். அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். தேவன் அவரை எல்லா நாமங்களுக்கு மேலான நாமமா, அந்த நாமத்துக்கு மேலான நாமம் ஒன்றுமே இல்லை. இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே நாமம், உன்னதமான நாமம், உயர்த்தப்பட்ட நாமம். கரங்களை தாட்டி அலகாரா ராபா ராதா ராமா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உயர்ந்த நாமம், உயர்ந்த நாமம், உன்னதமான அவருடைய நாமத்துக்கு நிகரான ஒரு தேவனும் இல்லை. அலகாரா ராபா ராதா ராபா, ஓ ஷாதா தாராந்தாரா கபா ராபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை நாம் வாசிப்போம். அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்ன ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ண என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவரை எங்களோடு கூட இடைப்படற்றும். நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரை. இந்த வசனமானது எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம், வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுடைய கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாக இருந்து எங்களை நடத்தட்டும் ஆண்டவர். காரிருள் ஜனங்களை மூடிக்கொண்டிருக்கிறது, ஆனாலும் ஆண்டவரை பெரிய வெளிச்சம் எங்கள் மேலே தோன்றும் என்று கர்த்தர் சொல்கிறீர். அந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிற என் வாழ்க்கையை ஒளிமயமாக்குகிற என் ஆண்டவரே, என் விளக்கை ஏற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் துவங்கும் போது இந்த காரியம் நடந்த பின்பு என்று சொல்லி ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். எந்த காரியம் நடந்தது? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த 14வது அதிகாரத்தை பார்க்கும்போது லோத்தை அவர்கள் பிடித்து கொண்டு போனார்கள். தன்னுடைய வீட்டில் இருந்ததான ஆட்களுக்கு 300 பேருக்கு ஆயுதம் தரித்து அவர்களை பின்தொடர்ந்து போய் அவங்கள பிடிக்கப்பட்டதான லோத்தை மறுபடியுமாய் மீட்டு கொண்டு வந்தார். அந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம், சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும், இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 23வது வசனம், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆமேன். நல்லா கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லணும். ஆமேன். ஆபிரகாம் என்ன சொல்றாரு? என் ஆண்டவர் தான் எனக்கு போதுமானவர், உன் பொருள் வேண்டாம், உன்னால் நான் ஐஸ்வர்யமான நான் என்று சொல்ல வேண்டாம். என் கூட வந்தாங்க பார் வாலிபர், அவங்களுக்கு உண்டான பங்கை மாத்திரம் கொடு, எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு சரட்டை கூட வேண்டாம். ஆமேன். அப்படி என்றால் the total dependence on God. Abraham had a total dependence. He depended God totally. ஆண்டவரை முழுசுமா சார்ந்த ஒரு வாழ்க்கை. நல்ல ஒரு ஆமேன் சொல்வான். இப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது, இன்றைக்கு நம்ம மத்தியில், நம்முடைய சபையில், உங்கள் மத்தியில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆண்டவரையே சார்ந்து கொள்கிற ஒரு வாழ்க்கை. இப்போ கர்த்தரையே நம்பி அப்படி ஒரு எதிர்பார்ப்பு ஆண்டவருக்கு இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய வீட்டு மேலேயோ, நம்முடைய சொத்து மேலேயோ, நம்முடைய பிளாட் மேலேயோ, நம்முடைய கார் மேலேயோ வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். நான் நேற்று முந்தின நாள் நினைவுபடுத்தினார் ஆண்டவருக்கு. யோபுக்கு ஏராளமாக இருந்தது, ஒரு ஜூவே வச்சிருக்கலாம். ஆனால் ஒரே நாளில் 10 பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது, மிருக ஜீவன்கள் எல்லாமே போயிட்டு அவன் தெருவில் ஒரு
பிச்சைக்காரனை போல, ஒரு பைத்தியக்காரனை போல, வியாதி உள்ளவனை போல எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறான். அந்த சூழ்நிலையிலும் யோபு கர்த்தர் கொடுத்தா. அல்லேலூயா. இன்றைக்கு இங்கே உட்கார்ந்து இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் எதை போனாலும் போகட்டும், எல்லாம் போகட்டும், எனக்கு கவலை இல்லை, என் ஆண்டவர் மாத்திரம் என்னோடு கூட இருந்தால் போதும். அதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இவன் சொல்றாங்க, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். ஆமென். உயர்த்துவோமா? 2 கையை உயர்த்துவோமா? அப்படின்னா என் கையில் ஒன்றும் இல்லை, நான் கர்த்தரையே சார்ந்து இருக்கிறேன். ஆமென். அதான் சொல்றார். அந்த பகுதிக்கு பேர் தான் யாதா. என் கைகளை கர்த்தருக்கு நேராக உயர்த்துகிறேன். அப்படி என்றால் I lift up my empty hand towards God. என் ஆண்டவருக்கு நேராக என்னுடைய வெறும் கையை உயர்த்துகிறேன். என்னை, என் கையை, என் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். அதனால் எனக்கு ஒரு கவலையும் இல்லை. நித்தமும் நான் அவரையே சார்ந்து அவருக்காகவே வாழ ஆண்டவர் எனக்கு இந்த நாளில் நான் தீர்மானம் எடுக்கணும். ஆபிரகாமை போல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆபிரகாம் எல்லாம் நடந்துருச்சு, அவர் பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆண்டவரா தரிசனம் தருகிறார். வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டானது. வார்த்தை உண்டானது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றாரு, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு மகா பெரிய பேலன். இதுக்கு மேல ஒரு சொத்து சுதந்திரம் வேணுமா? நான் அடிக்கடி சொல்றது, I don't want anything. I cannot afford to lose the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை என்னால் ஒரு நாளும் இழக்க முடியாது. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வாரும், உம்முடைய சமூகம் எனக்கு முன்பதாக போகட்டும், உம்முடைய பிரசன்னம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அதனால தான் இன்றைக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆபிரகாம் சொல்லுகிறார், அவர் ஆபிரகாமே, இன்றைக்கு கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறது, பயப்படாதே. அந்த பயப்படாதைக்கு முன்னால ஒரு எழுத்து இருக்கிறது. ஆண்டவர் எப்பவுமே தனி நபரோடு கூட பேசுகிறார். ஆமென். நான் இப்போ பொதுவாக சபைக்கு பேசுகிறேன். ஆண்டவர் உங்களோடு தனித்தனியா, நீ பயப்படாதே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் காக்கிறவர். இந்த ஆண்டு முழுவதும் காக்க வல்லவராக இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவள், அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த வாக்குத்தத்தம் சொந்தமாகும். Those who believe in the promise of God, only for them this word is inheritance. அவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த வார்த்தை சுதந்திரம். ஆபிரகாமே, நீ பயப்படாத. இன்றைக்கு உங்களை எந்த காரியமாக இருந்தாலும், உன் வியாதியை குறித்ததான பயம் இருக்கலாம், உன் எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கலாம், உன் படிப்பை குறித்த பயம் இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு பயம் இருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன்னுடைய பிள்ளைகள் எப்படி வளர்ப்பேன்? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரை நம்பி ஜீவிச்சா நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறார். ஆமென். என்னம்மா நல்லா இருக்கிறியா கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. யாரும் நம்ம பார்த்து அப்படி கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. நான் கன்னடா கற்றுக்கும் போது கன்னடா கற்றுக்கிட மாட்டேன், கற்றுக்க விருப்பமில்லை. ஆனால் நானும் என்னுடைய ஃப்ரெண்டு சொல்லுவோம், கன்னடா ஒன்றும் இல்லை, நான் சுகா நீனு சுகா, நான் சுகம் நீ சுகம். இப்போ நல்லா தெளிவாக பேசுவேன் கன்னடா முழுசுமா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் சும்மா விருப்பம் இல்லாததுனால சொல்லுவேன், அவ்வளோதான். ஆண்டவர் நம்மை சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறாரா, அதான் சொத்து. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெல்த் ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த் இஸ் வெல்த்.
சுகந்தான் சொத்து. ஆமேன்னு சொல்ல மாட்டேங்க. ஆனால் நம்ம கேட்கவே மாட்டோமே. நம்ம கேட்குறதெல்லாம் ஆண்டவர் ஒரு பிளாட்டு கொடுத்துருங்க, ஆண்டவரை ஒரு வீடு கொடுத்துருங்க, ஒரு காரு கொடுத்துருங்க, இதான் கேட்டுட்ருக்குறோம். எனக்கு நல்ல சுகத்தை தான். எனக்கு சுகம் இருந்தால் நான் எல்லாத்தையும் சம்பாதித்து கொள்வேன். கர்த்தர் அவருடைய பிரசன்னம் என்னோடு இருந்தால், அவர் எனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருந்தால் எனக்கு போதுமோ. அதனால தான் ஆபிரகாம் சொல்கிறார், எனக்கு ஒன்றும் வேண்டையா, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். அவற்றை தான் எனக்கு ஒத்தாசை வரும். என் கண்கள் எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். தினந்தோறும் நம்முடைய கண்கள் வானத்தை நோக்கி பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா சொல்லிடுவோமா? எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லிடுவோமா? அதாவது இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாருமே வானம் பார்த்த பூமி, புஞ்சை. மழை வந்தால் தான். நஞ்சைன்னா அது கிணறு இருக்குது, பம்ப் செட் இருக்குது எல்லாம். ஆனால் இந்த புஞ்சை நிலம் மழை வந்தால் தான். அந்த விவசாயி பார்த்துட்டுருவான். ஒரு தூறல் விழுந்த உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமேன். விடியற் காலையில் அவனுடைய மாட்டையும் அவனுடைய கலப்பையும் எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பிடுவான். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஏன்னா அவன் உழுதாதான், அந்த முன்மாறி பெய்தாதான் அவன் விதைக்க போகிறான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறது, முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணிட்டேன். நல்ல கையை தட்டி. இப்போ அறுவடை நம்முடையது. அறுவடையின் காலத்தில் இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம மௌனமாக இருந்தால் அறுவடையை இழந்து போவோம். ஆண்டவரே, நான் ஆத்துமாக்களை அறுவடை செய்யணும். நான் தூங்கி கொண்டிருக்க முடியாது. மறுபடியுமா என் குடும்பத்தை குறித்து, என்னுடைய மனைவியை குறித்து, என்னுடைய பிள்ளைகளை குறித்து, என்னுடைய வேலை குறித்து, என்னுடைய தொழிலை குறித்தே நான் கவலைப்பட்டு கொண்டிருக்காதபடி ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஏதாக நான் செய்தாக வேண்டும். ஆமேன் சொல்லுங்க. தேவ ராஜ்யத்தை கட்டும்படியாக தான் நான் ஆண்டவர் உங்களை எல்லாம் ஆண்டவர் ரட்சித்து இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், உங்களை ராஜாக்களும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ராஜானா ஆளுகையை தந்துட்டார் அவரோடு சேர்ந்து. இங்கே இல்லை, அவரோடு சேர்ந்து நாம் அவரோடு பாடுபட்டா அவரோடு ஆளுகையை செய்வோம். கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நிறைய பேருக்கு, ஊழியக்காரருக்கு, விசுவாசிக்கு, வாலிப பிள்ளைகளுக்கு பாட வேண்டாம். நல்ல சொகுசான வாழ்க்கை, கம்ஃபர்ட் ஜோன், எப்பவுமே கம்ஃபர்ட் ஜோன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், மிகப்பெரிய ஒரு கப்பல் அதிபதியினுடைய மகன் செல்வந்தன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ரோம பிரஜை உடைய அவர் சொல்கிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கும். ஒரு காலத்தில் நான் வாழ்ந்தேன், இப்போ ஆண்டவருடைய ஊழியத்திற்காக நான் தாழ்த்தப்பட்டிருக்கிறேன். எனக்கு இல்லை. அவர் சொல்கிறாரு, எனக்கு நாச மோசமோ நிர்வாணமோ பசியோ பட்டினியோ எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் எதுவுமே கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரித்து விடாது. நல்ல கையை தட்டி. That's our faith. இந்த காலை வேளையில் ஆண்டவர் அதை தான் சொல்கிறாரு, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் பெலனுமாக இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 28:7. வேகமாக நான் ஒரு 10 குறிப்பு சொல்லிட்டு போயிடுறேன். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரையே நம்பி இருக்கிறது. எடுத்துக்கிட்டீங்களா? சங்கீதம் 28:7. சங்கீதம் 28:7. கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது, நான் அவரிடத்துல சகாயம் பெற. என் ஆண்டவர் கொடுத்தா கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அதோடு கூட வேதனையை கூட்ட மாட்டான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் என் பெலன் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரையே நம்பி இருக்கிறது. இப்போ அப்படியே ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என் இருதயம் எந்த மனுஷனையும், அரசியல்வாதி யாரையும் நம்பி இல்லை, எந்த ஸ்தாபன தலைவர்களை நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கிறது. என் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே நீர்தான் என் தஞ்சம், நீர் என் கோட்டை, நீர் என் பெலன் என்று நான் சொல்ல போகிறேன். நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் இருதயம் களி கூறுகிறது,
என் பாட்டினால் அவரை துதிப்பேன். நான் மாத்திரம் தான் அதை சொல்ல முடியும், என்னால் சொல்ல முடியும். ஏன்னா என் இருதயம் அவரையே நம்பி இருக்கிறேன், நான் யாரையும் நம்பலை. இதுவரைக்கும் என்னை அற்புதமாய் நடத்தி கொண்டு வருகிறார். நான் மறுபடியும் 1000 தடவை இல்லை, 1,00,000 தடவை, 10,00,000 தடவை, கோடி தடவை சொல்வேன். நான் என் வாலிபத்தில் சரியா 24 வயது முடிக்கும் போது இந்த வேதத்தை சுமந்தேன், என் வாலிப பருவத்தில். இன்றைக்கு இந்த வேதம் என்னை சுமந்து கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுவான். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நான் எதை ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டனோ நீங்களும் அதை கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். இந்த வேதத்தை ஒரு நாளும் விடாதீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளைகளுக்கு வாட் வி டீச், வாட் எக்ஸாம்பிள் வி செட் பிஃபோர் தெம், அவர்களுக்கு முன்பதாக நம்ம என்ன உதாரணம், அந்த வேதத்தை நாம் எடுத்துக்கிட்டு வர்றதை, வேதத்தை எடுத்துகிட்டு போகிறத மற்றவங்க பார்க்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கிறத நம்ம பிள்ளைகள் பார்க்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு சகாயத்தை பெற்ற ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. உபாகமம் 33:29. நான் வேகமாக வாசிட்டு போயிடுறேன், டைம் இல்லாததுனால நான் சீக்கிரமாக முடிக்கணும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நல்ல கைகளை தட்டி, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நாம கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் இங்கே உட்கார்ந்து இருக்கிறது. ஆமேன் சொல்லுவான். இரண்டாவது, ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவங்க என்ன மேட்டுமையா பெருமையா நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அதை நீ மிதிப்ப. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம் நாம, உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் அவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமும் அவரே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வேகமா அடுத்த குறிப்புக்கு போயிடுறேன். சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவரை விசுவாசித்து இந்த வசனத்தை, இந்த வாக்கு தத்தத்தை யார் எனக்கு சொந்தம் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவருக்கு தான் அவர் கேடகம். அந்த வசனம் புடமிடப்பட்டது. ஆண்டவர் ஆபிரகாமோடு பேசினார, அந்த வசனம் புடமிடப்படணும். ஆமென். அவன் நம்மை வழி நடத்தும் போது உத்தமமான வழியில நம்மை நடத்துகிறார். அதனால்தான் ஆண்டவரே, நீரே என் வழியும் என் சத்தியமும் என் கேடகமா இருக்கிறேன். எல்லாரும் சொல்வோமா? நீரே. இல்லை, கொஞ்சம் பேர் தான் சொல்றீங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய வழி நம்மை வழி நடத்தும் போது உத்தமமான வழியில நடத்துவார், நல்ல வழியில நடத்துவார். நல்ல வழி எது என்று கேட்டு விசாரிக்க வேணும். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது ஆண்டவராகிய இயேசு ஒருத்தர் தான் வழி, சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறார். அதை கேட்டு விசாரித்து அந்த வழியில் நடக்க வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஐந்தாவது குறிப்பு, வேகமாக போயிடுறேன். சங்கீதம் 105:19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கரங்களை தட்டி. ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை இருக்கிறதே, தரிசனத்தில் கர்த்தர் ஆபிரகாமோடு கூட வார்த்தை கொண்டு பேசினார். அந்த வார்த்தை அவனுக்குள்ள நிறைவேற வரைக்கும், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கும் எனக்கும் சொந்தமாகி அந்த வாக்குத்தத்தமானது நிறைவேறுகிற வரைக்கும் ஆண்டவர் நம்மை புடமிடக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென். ஆறாவது குறிப்பு, நீதிமொழிகள் 30:5. தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். ஆமென்.
ஆமென் சொல்வோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரை அண்டிக் கொள்ளணும். அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை சார்ந்தவர்களுக்கு, அவருடைய ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறவர்களுக்கு தான் இந்த வசனம், வார்த்தை எல்லாமே. ஆமென் சொல்வோம். நல்லா ஆமென் சொல்வோம். நல்ல தைரியமா எல்லாரும் ஆமென் சொல்வோம். இதை ஏற்றுக்கொள்கிறவரோட ஆமென் சொல்வோம். தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். ஒவ்வொரு வார்த்தையை எடுத்தாலையும் ஒவ்வொரு வார்த்தையும் புடமிடப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். எனக்கு 23வது சங்கீதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? இல்லை, எல்லா சங்கீதமும் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் கடைசி வசனம் வரைக்கும் புடமிடப்பட்டது. எல்லாமே அது தேனிலும் தெளி தேனிலும் இனிமையானதா இருக்கிறது. ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் தான் வார்த்தை, அதான் தேன். அதை ருசித்து பார்க்கணும். தேன் நல்லா இல்லைன்னு சொன்னவன் யாராவது இருக்கிறீங்களா? இருந்தா பைத்தியக்காரனாக தான் இருக்கணும். இல்லை, அவன் நாக்கு செத்து போனதாக இருக்கணும். ருசியே தெரியல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வாசிக்க கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க இன்னும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 7வது குறிப்பு, யோபு 28:1. வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. யோபு 28:1. விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலம் உண்டு. நம்மளாம் யார் வெள்ளியா பொன்னா தெரில. எந்த கோஷக்காரன் தான் பொன்னெல்லாம் விரும்புறது இல்லையே. ஆனால் நம்முடைய ஆத்துமா பொண்ணு, சரீரம் மண்ணு. அது மண்ணுக்கு திரும்பும். ஆத்துமா தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடணும். இறங்கி போகக்கூடாது, மேலே ஏறி போகணும். ஆமேன். இறங்கி போகிறதுக்கு டிக்கெட் வேணாம், ஏறி போகிறதுக்கு டிக்கெட் வேணும். ஆமேன். தண்ணியில் விழுந்தா கீழே போகிறதுக்கு ஒன்றும் வேணாம், சைன்னு கீழே போயிடும். ஆனால் மேலே போனோன்னா பிளேனுக்கு டிக்கெட் வாங்கி தான் போகணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் நம்ம பறக்க முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிளேனுக்கு கூட ஏவியேஷன் ஃபியூல் தான் போடணும். அதை பறக்கிறதுக்கு அதுக்கு ஒரு தனியாக ஹை ஆக்டேன் பெட்ரோல் இருக்கிறது. அது போட்டால் தான் அது பறக்கும். அதில் தான் ஏறி போக முடியும். அப்படி நம்மலாம் மேலே போகிறதுக்காக நாம் ஆயத்தமாக இருக்கணும். அதனால் நம்ம பொண்ணாக இருக்கணும். நான் ரொம்ப இன்க்விசிட்டிவ், ரொம்ப எல்லாத்தையும் அப்படி கூர்ந்து கவனிப்பேன், வேடிக்கை பார்ப்பேன். அப்போல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த புலி வேஷம்லாம் ஆடுவாங்க. அதெல்லாம் நான் போய் பார்ப்பேன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. பிறகு இந்த கரகாட்டம் அதெல்லாம் கூட பார்ப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்னெல்லாம் தெரியாது, எதுனாலையும் கூர்மையாக கவனித்து பார்ப்பேன். ஏதாவது ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறாங்களா அது. நான் அங்கே பொண்ணை உருக்கிற இடத்துல அந்த என்ன அது அந்த காந்தி ரோடா என்ன மெயின் பஸார் ரோடா ஒருத்தர் கூப்பிட்டு போனார். அவரோட போனேன். அங்கே ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் எல்லாத்தையும் போட்டு நெருப்பில் வச்சான். இதுவும் நெருப்பாயிடுச்சு, எல்லாம் நெருப்பு. ஆனால் அது மாத்திரம் உள்ளே கொதிக்குது. ஆமாம், அது கொதிக்க விட்டால் நாங்கள் 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு நேரம் வந்த உடனே அதை எடுத்து ஒரு டையில் ஊற்றிட்டான். ஊற்றி கொஞ்சம் நேரம் ஆன உடனே எடுத்து கொடுத்துட்டான். அது சுத்த பொன், புடமிடப்பட்ட பொன். என்னை சோதித்த பின்னால் சுத்த பொன்னாய் மாறுவேன். நல்லா கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அப்படின்னா ஆண்டவரை எவ்வளோ நாளும் என்னை புடமிடுங்க சொல்லுங்களேன். ஆண்டவரை அப்படின்னா சொல்லுங்களேன். ஆண்டவரை அப்படின்னா எவ்வளோனா புடமிடுங்க. டேஞ்சர்மா அது. சொல்லிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் புடமிடட்டும். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். 8வது குறிப்பு 2 சாமுவேல் 22:1. தேவனுடைய படி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது. நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார்.
அவர் வழி உத்தமமாய் இருக்கிறது. அவருடைய வசனம் புடமிடப்பட்டிருக்கிறது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. 9வது குறிப்பு ஏசாயா 48:10. இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையில உன்னை நான் தெரிந்து கொண்டேன். நாமே சொல்வோம், உபத்திரவத்தின் குகையில. ஒருவேளை உங்களெல்லாம் தெரியாது, நான் தான் இங்க சாட்சியா நிற்கிறேன். பயங்கரம். நான் பிறந்து 1 வருஷம் 2 மாசத்துல என்னுடைய தாயார் இறந்து போனாங்க. தாயின் முகத்தை நான் பார்த்ததில்லை. அதற்கப்புறம் அப்படி வளர்ந்த தாத்தா பாட்டி, அப்புறம் எப்படியோ வளர்ந்தோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வாலிப பருவத்தில் ஆண்டவரை விட்டு தூரமாக போனேன். ஆனாலும் தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்கவில்லை என்ற என் ஆண்டவர் என்னை தேடி வந்து, நான் இருக்கிற இடத்துக்கு அவர் தேடி வந்தார். நான் அவரை தேடி போல. அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையில், பல உபத்திரவத்தின் ஊடாதான் நான் இங்கே நிற்கிறேன். இன்றைக்கி பார்க்கும்போது நான் ரொம்ப நல்லா உடுத்தி பார்க்குறதுக்கு பரவசம் ஊட்டக்கூடிய அளவில் நிற்கிறேன். ஆனால் நான் கடந்து வந்த பாதை இருக்கிறது, எனக்கு இப்போ சொல்லும் போதும் அப்படியே கண்ணீர் வருகிறது. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. பிளேனில் உட்காந்துக்கிட்டு என்னுடைய பேரன் கேட்குறான், ஊசூர் ஹவ் ஃபார் தட். நான் நடந்து போனேன்னு சொல்கிறத மனசில் வச்சு அங்கேருந்து கேட்குறான். இட் இஸ் 12 kilometers. டிட் யூ வாக் தாத்தா? எஸ். அந்த உபத்திரவத்தின் குகையை கடந்து போனதுனால் இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டராக நிற்கிறேன், ஆண்டவருக்கு சாட்சியாக நிற்கிறேன். என் குடும்பம் சாட்சியாக இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கிறாங்க. என்னுடைய பேர பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி புடமிட்டதுனால தான் நின்றுடுச்சுன்னு சொல்ல முடியுமா? புடமிட்டது நின்றுடுச்சு, இப்போ நான் சுத்தமாயிட்டேன், பொண்ணாக மாறிட்டேன். இல்லை, அவர் புடமிட்டு கொண்டே தான் இருக்கிறார். அவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே நிறைவேறுகிற வரைக்கும் புடமிடுகிறவராக இருக்கிறார். 10வது குறிப்பு சகரியா 13:9. அந்த 3ஆம் பங்கை நான் அக்கினிக்குட்படு பண்ணி வெள்ளி உருக்குகிறது போல அவர்களை உருக்கி, பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று சொல்வேன். எப்போ? புடமிட்ட பிறகு. ஆண்டவர் எங்க கொஞ்சம் கவனிங்க. சகரியா 13:9. நான் புடமிட்ட பிறகு இது என் ஜனம் என்று நான் சொல்வேன், கர்த்தர் என் தேவன் என்று. ஆமென். இதை கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். புடமிட்டவர்கள் தான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வார்கள். இல்லைன்னா நான் ஸ்டாண்டர்ட் இங்கே ஆராதிக்க வருது. தொழுது கொள்கிற யார்? புடமிட்டவன். புடமிட்டவன் இப்படியெல்லாம் தொழ முடியாது. அவனையே மறவாத ஆண்டவரை ஸ்தோத்திரம், கையை தட்டி குதிச்சு. ஏன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறது அத்தனை ஆனந்த மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு மகிமையை உண்டாவதாக. அப்படிப்பட்டவர்கள் விண்ணப்பத்தை நான் கேட்பேன் என்று சொல்கிறார். ஜெபத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்வேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இது என் ஜனம் என்று அவர் சொல்வாரா? நம்மெல்லாம் அவர் என்னுடைய தேவன் என்று சொல்வேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கடைசியாக 2 குறிப்பு மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். சங்கீதம் 3:3. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் நான் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துர்கமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவரே, நீரே என் உயர்ந்த அடைக்கலம், நீர் என் தேவன் என்று சொல்வோம். நீர் ஆண்டவரே எங்களை பார்த்து என் ஜனம் என்று சொல்லத்தக்கதாக எங்கள் விண்ணப்பத்தை கேட்க. ஆண்டவரே, ஆபிரகாமை பார்த்து நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரே. இன்றைக்கு எங்களுக்கு நீர் கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிற. கரங்களை தட்டி ஆமென், ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கொஞ்சம் இங்கே எல்லாரும் கவனிப்போம். எல்லாரும் என்ன பாருங்க, ஒரு தம்பி
போலீஸ்கார் அந்த அந்த இது என்னது ஷீல்டா, இந்த கல்லெல்லாம் அடிச்சா பிடிக்கிறீங்க, அது என்னப்பா ஷீல்டு. 2 அடி நீளம், ஒரு 1.5 அடி அகலம் இருக்கும். 5-11 ஒரு இன்ச்சு 6 அடிக்கு குறைவாக இருக்குது. 2 அடி ஷீல்டில் ஆண்டவருக்கு சோத்திரம். இந்த ஷீல்டை இப்படி பிடிச்சி கொஞ்சம் நம்ம குனிச்சோம்னா நம்ம முழு சரீரத்தை அந்த ஷீல்டை பாதுகாத்து. அப்படி தானே தம்பி? ஆண்டவருக்கு சோத்திரம். ஆனால் இராணுவத்தில் இருக்கிறவங்க இன்றைக்கு இல்லை, இன்றைக்கி துப்பாக்கி வச்சு சுடுறாங்க. அன்றைக்கு துப்பாக்கி இல்லை, ஷீல்டு தான், கேடகம் தான். அதை அந்த பட்டயத்தை இது பண்ணும்போது இந்த நான் சொல்கிறேன் எப்போவுமே எந்த கையில் ஷீல்டு, லெஃப்ட் ஹேண்டு. அப்படி பிடிச்சி அப்படி கொஞ்சம் மறைச்சான்னா அந்த அடி அவன் மேலே விழாது. ஆண்டவருக்கு சோத்திரம். மறுபடியுமா அந்த ஷீல்டை விலக்கிட்டு அவன் கையில் இருக்கிற பட்டயத்தை வைத்து எதிரியை தாக்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 5ஓ 6ஓ நமக்கு டிஃபென்சிவ், ஒன்னே மாத்திரம்தான் ஆவியின் பட்டயம் மாத்திரம்தான் அஃபென்சிவாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்று சொல்லி இந்த வருடத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அந்த வசனம், அந்த வார்த்தை புடமிடப்பட வேண்டும். அது சுத்த பொன்னாய் மாற வேண்டும். அப்படி புடமிட்ட பிறகு இவர்கள் என் ஜனம் என்று சொல்வார்கள், அவர்கள் என்னை ஆண்டவர் என்று சொல்வார்கள். அப்படி ஆண்டவரே நீரே எங்களுக்கு பலனும் கேடகமா இருந்து எங்களை காத்து இதுவரைக்கும் நடத்தின தேவன் இனியும் நடத்தும். ஆண்டவரே என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பு நீர். ஆண்டவரே நன்றி. ஆண்டவரே சோத்திரம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி நன்றி 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 சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். நன்றியோடு நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே சோத்திரம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய தேவன் சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னீரேன். என் பலனும் என் கேடகம் ஆண்டவரே நீர் என்று சொல்லி என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. ஆண்டவரே நீர் எனக்கு சகாயராயிருக்கிறீர். எனக்கு வேறு சகாயம் வேண்டாம், நான் வேற எங்கேயும் போக வேண்டாம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம். ஆண்டவரே சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு சோத்திரம். நன்றி ராஜா. உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் என்று சொல்லி வாக்கு தத்தம் பண்ணினீரே. ஆண்டவரே நீர் எனக்கு சகாயம் செய்யும் கேடகம், என்னை பாதுகாக்கிறவர். ஆண்டவரே மகிமை பொருந்திய பட்டயமா இருக்கிறீரே, உமக்கு சோத்திரம். அப்படி ஆபிரகாம் ஆண்டவரை தேற்றி அரவணைத்த தேவன் எங்களையும் ஆண்டவரை இந்த ஆண்டு முழுவதும் காக்க வல்லவராயிருக்கிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.